கேட்டோம். ನಾವು ಓದಿದ ವಾಕ್ಯದ நாம் மரிப்பது நிச்சயம். ನಾವು ಸಾಯುವವರೇ. இந்த உலகத்திலே ரெண்டு சம்பவங்கள் நடைபெற வேண்டும். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎರಡು ಕಾರ್ಯಗಳು ಖಚಿತವಾಗಿ ನಡೆಯುತ್ತದೆ. வாழ்க்கையிலும் அது நடக்கதான் வேண்டும். ಒಬ್ಬೊಬ್ಬರ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕಾದ ಕಾರ್ಯ. அந்த பாதையில் நாம் கடந்துதான் போக வேண்டும். ಆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಾವು ಎಲ್ಲರೂ ಹೋಗಬೇಕಾಗಿದೆ. ಅದು என்ன பாதை? ಏನದು ಮಾರ್ಗ? நாம் மரிப்பது நிச்சயம். ನಾವು ಮರಣ ಹೊಂದುವುದು ನಿಶ್ಚಯವೇ? அல்லது மறுரூபம் அடைவது நிச்சயம்? ಇಲ್ಲ, ನಾವು ಮರುರೂಪ ಹೊಂದುವುದು ನಿಶ್ಚಯವೇ? மனிதனாய் பிறந்தவனுக்கு இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற கடைசி தருணம். ಮನುಷ್ಯನಾಗಿ ಹುಟ್ಟಿದ ವ್ಯಕ್ತಿಗೆ ದೇವರು ಕೊಡುವ ಕೊನೆಯ ಒಂದು ಅವಕಾಶ. இப்போது இந்த ஐயாவை பார்க்கிறோம். ಈಗ ನಾವು ಅಯ್ಯವನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. வாழ்க்கையின் முடிவு. ಇದು ಈ ಜೀವನದ ಅಂತ್ಯವು. இங்க இருக்கதான உறவினர்கள், ಇಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಸ್ವಂತವರು, பிறந்தவர்கள், ಜೊತೆಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದವರು எல்லாரும் ஒரு நாள் ஒன்றாய் கூடினீர்கள். ಎಲ್ಲರೂ ಒಂದಾಗಿ ಇಲ್ಲಿ ಸೇರಿ ಬಂದಿದ್ದೀವಿ. ஒருவேளை அது திருமண நாளாய் இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಮದುವೆ ದಿವಸ ಆಗಿರಬಹುದು. விஜய் ஐயாவுடைய திருமண நாளாய் இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಆ ಮದುವೆ ಸಮಯದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಬಂದಿರಬಹುದು. அந்த நாளிலே கூடினவர்கள், ಆ ದಿವಸದಲ್ಲಿದ್ದವರು இப்பொழுது இவரை அனுப்பி வைக்க இங்கே கூடி வந்திருக்கிறோம். ಇವತ್ತು ಅವರನ್ನ ಕಳಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಬಂದಿದ್ದೀವಿ. எல்லாரும் போகிறோம். ಎಲ್ಲರೂ ಹೊರಟು ಹೋಗ್ತೀವಿ. ஆலயம் வரையிலும் போகிறோம். ಆಲಯವರೆಗೂ ಹೋಗ್ತೀವಿ. கல்லறை வரையிலும் போகிறோம். ಸಮಾಧಿಯವರೆಗೂ ಹೋಗ್ತೀವಿ. கடைசியிலே அந்த கல்லறை ஒருவரை மட்டுமே வைத்துக்கொண்டு எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிருது. ಆದರೆ ಕೊನೆಯದಾಗಿ ಆ ಸಮಾಧಿ ಅಲ್ಲಿ ಒಬ್ಬರನ್ನ ಮಾತ್ರ ಇಟ್ಕೊಂಡು ಎಲ್ಲರನ್ನ ಕಳಿಸ್ಬಿಡ್ತದೆ. இதுதான் வாழ்க்கை. ಇದೇ ಜೀವನದ ಪ್ರಮಾಣ. காரணம் என்ன? ಯಾಕೆ? அவரை வழி அனுப்பும் பொழுது ಆತನನ್ನ ಕಳಿಸುವಾಗ எல்லாரும் போகிறோம். ಎಲ್ಲರೂ ಹೋಗ್ತೀವಿ. கடைசியில அவரை மட்டும் அந்த கல்லறை வச்சிட்டு மற்றவங்க எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிருது. ಆ ಸಮಾಧಿ ಅವರನ್ನು ಮಾತ್ರ ಅಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಎಲ್ಲರನ್ನ ಕಳಿಸ್ಬಿಡ್ತದೆ. ஒருவேளை மனைவியா இருக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ಹೆಂಡತಿ ಆಗಿರಬಹುದು, பிள்ளைகளா இருக்கலாம், ಮಕ್ಕಳಾಗಿರಬಹುದು, பேர பிள்ளைகளா இருக்கலாம், ಮೊಮ್ಮಕ್ಕಳಾಗಿರಬಹುದು. நான் ஐயாவோடு கூட இருக்க போறேன் ஒரு ராத்திரி சொல்ல முடியாது. ಯಾರಾದ್ರೂ ಒಬ್ರು ನಾನು ಆತನ ಜೊತೆನೇ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಇರ್ತೀನಿ ಸಮಾಧಿ ಅಂತ ಹೇಳಕ್ಕಾಗಲ್ಲ. ಅನುப்பி வைத்து விடுகிறது. ಎಲ್ಲರನ್ನ ಆ ಸಮಾಧಿ ಕಳಿಸಿ ಬಿಡುತ್ತದೆ. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வசனங்களை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ಬೈಬಲ್ ನಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದ್ತೀನಿ. ಸಂಗೀತ 39வது சங்கீதம், ಕೀರ್ತನೆಗಳು 39ನೇ ಕೀರ್ತನೆ. ಅದರಲ್ಲಿ 4வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 4ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾನು ಹೋಗ್ತೀನಿ. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ಅಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, கர்த்தாவே ದೇವರೇ, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி ನನ್ನ ಒಂದು ಸ್ಥಿತಿ ಎಷ್ಟು ಎಂಬುದಾಗಿ ನಾನು ನೆನೆಸುವುದಕ್ಕಾಗಿ. ಕಾಲ ಮುழுவதும் இப்படியே இருப்பேன் நான் சொல்ல முடியாது. ನಾನು ಕಾಲವೆಲ್ಲ ಹೀಗೆ ಅಂತ ಹೇಳಕ್ಕಾಗಲ್ಲ. ವಯಸ್ಸು போக போக ವಯಸ್ಸಾದ ಮೇಲೆ ನಾನು ವಯಸ್ಸಾಗ್ಬಿಡ್ತೇನೆ. நிலையான வாழ்க்கை நமக்கு கிடையாது. ನಮ್ಮ ಜೀವನವು ಶಾಶ್ವತವಲ್ಲ. ஆகவே வசனம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, கர்த்தாவே, ದೇವರೇ, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி ನಾನು ಅವಸ್ಥಾನ ಉಂಟೆಂದು. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, ಆಮೇಲೆ முடிவையும் ನನ್ನ ಜೀವಮಾನದ ಅಂತ್ಯವು, நாட்களின் அளவையும் ನನ್ನ ದಿವಸದ ಎಷ್ಟುಗಳು ದಿವಸ ಎಂದು இவ்வளவு என்பதை எனக்கு தெரிவியும் என்று வசனம் சொல்லுகிறது. ಅದು ನನಗೆ ತಿಳಿಯಪಡಿಸು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತದೆ. என்ன சொல்லுது? ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, நான் எவ்வளவாய் நிலையற்றவன், ನಾನು ಎಷ್ಟು ಅಸಾವನ ಉಂಟೆಂದು. நான் நிலையா அந்த பூமியில் இருக்க முடியாது. ನಾನು ಸ್ಥಿರವಾಗಿ ಭೂಮಿಗೆ நான் நிலையற்றவன் என்றும் ನಾನು ಸ್ವಲ್ಪ நான் உணர்ந்தோம். ನಾನು ಗ್ರಹಿಸಬೇಕು. நாம் உணர்றோம் இன்னைக்கு. ಇವತ್ತು ನಾವು ಗ್ರಹಿಸಬೇಕು. நான் நிலையற்றவன் என்று ನಾನು ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಮಾತ್ರ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரும் உணர வேண்டும். ಈ ಸ್ವರವನ್ನ ಕೇಳ್ತಾರ ಒಬ್ಬೊಬ್ರು ಕೂಡ ಗ್ರಹಿಸಬೇಕು. இந்த உலகத்திலே நிலையா இருக்க போகிறேன் சொல்ல முடியாது. ಯಾರು ಕೂಡ ನಾನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾವಾಗ್ಲೂ ಇರ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಕ್ நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி ನನ್ನ ಜೀವಮಾನ ಎಂತವೆಂದು, முடிவையும், ನನ್ನ ಅಂತ್ಯವು ಎಷ್ಟೆಂದು. என் முடிவு எப்போன்னு எனக்கு தெரியாது. ನನ್ನ ಅಂತ್ಯವು ಯಾವಾಗ ಅಂತ போன ಹೇಳಕ್ வாரம் இந்த நாள்ல ஐயா மரிப்பேன் என்று நினைத்திருக்க முடியாது. ಹೋದ ವಾರ ಅಯ್ಯ ಈ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ನಾನು ಮರಣ ಹೊಂತೀನಿ ಅಂತ ನೆನೆಸಕ್ಕಾಗಲ್ಲ. நேற்றைய தினம் இந்த நேரத்திலும் அவர் மரிக்க கூடிய அந்த சிம்டம்ஸ் எதுவுமே கிடையாது. ನಿನ್ನೆವರೆಗೂ ಕೂಡ ಅವರು ಮರಣ ಹೊಂದುವ ಸಮಯಕ್ಕೆ ಯಾವುದೇ ಒಂದು ಗುರುತಿರಲಿಲ್ಲ. காரணம் என்ன தெரியுமா? ಕಾರಣ ಯಾಕೆ? என் நாட்களின் அளவு எவ்வளவு என்பதை எனக்கு தெரிவியும் என்று வசனம் சொல்லுகிறது. ನನ್ನ ಜೀವಮಾನವು ಅಂತ್ಯವೆಲ್ಲೆಂದು, ನಾನು ಎಷ್ಟು ಅಸ್ಥಿರನೆಂದು ನನಗೆ ತಿಳಿಯಪಡಿಸು. அந்த வாழ்க்கையின் முடிவின் ரகசியம் யாருக்குமே தெரியாது. ನಮ್ಮ ಜೀವನದ ಅಂತ್ಯದ ರಹಸ್ಯ ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. இங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. ಇಲ್ಲಿರುವ ಯಾರಿಗೂ ಕೂಡ ಗೊತ್ತಿರುವುದಿಲ್ಲ. நான் கடந்த நாட்களில் ஒரு வசனத்தை இங்கே வாசித்தேன். ನಾನು ಅವ ಸಮಯದಲ್ಲಿ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿದ್ದೆ. எசேக்கியேல் 18வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்குது, ಎಸೇಕಿಯೇಲ್ ಗ್ರಂಥ 18ನಲ್ಲಿ ஒரு மனுஷன் வாழ்நாள் முழுதும் கெட்டவனா இருந்துட்டு ಒಂದು ಮನುಷ್ಯ ಜೀವಮಾನವೆಲ್ಲ ಮೋಸವಾಗಿ ಮಾಡಿ கடைசி நேரத்துல ಕೊನೆಯ ದಿವಸದಲ್ಲಿ நல்லவனா மாறிட்டா, ಒಳ್ಳೆಯವನಾಗಿ ಮಾರಿದ್ರೆ அவன் செய்த கெட்ட காரியங்கள் நினைச்சு
நினைச்சு கூட ஆண்டவர் பார்க்க மாட்டார். ಅವರು ಮಾಡಿದ ಯಾವ ಪಾಪಗಳನ್ನ ಕೂಡ ದೇವರು ನೆನಪಿಗೆ ತಗೊಂಡು ಬರುವುದಿಲ್ಲ. அதே நேரத்துல வாழ்நாள் முழுவதும் நல்லவனா இருந்துட்டு ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಜೀವಮಾನ ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯವನಾಗಿದ್ದು கடைசி நேரத்துல ಕೊನೆಯ ಸಮಯದಲ್ಲಿ கெட்டவனா மாறிட்டா ಅವನು ಕೆಟ್ಟವನಾಗಿ ಹೋದ್ರೆ அவன் வாழ்நாள் முழுவதும் செய்த நல்ல காரியத்தை ஆண்டவர் நினைக்க மாட்டார். ಅವನು ಜೀವಮಾನವೆಲ್ಲ ಮಾಡಿದ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನ ದೇವರು ನೆನಪಿಗೆ ತಗೊಂಡು ಬರುವುದಿಲ್ಲ. ராத்திரி இது குறித்து தியானம் பண்ணேன். ನಾನು ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಇದು ಧ್ಯಾನಿಸಿದೆ. ஒருவேளை நம்முடைய மரண நாள் ஆண்டவர் நமக்கு குறிச்சிருந்தா, ದೇವರು ಒಂದು ವೇಳೆ ನಮಗೆ ಮರಣ ದಿವಸವನ್ನ ಗುರುತಿಟ್ಟಿದ್ರೆ, நீ 71 வருஷம் தான் உயிரோடு கூட இருப்பேன்னு ஆண்டவர் சொன்னா, ನೀನು 71 ಇಯರ್ಸ್ ಮಾತ್ರ ಇರ್ತೀಯ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ 20 வருஷம் துன்மார்க்கம் மறந்துட்டு 70 ವರ್ಷ ಇಷ್ಟವಾಗಿ ಜೀವಿಸಿಕೊಂಡು கடைசி காலத்துல நல்லவனா வந்து பரலோகத்துக்கு போயிட்டு இருக்கலாம். ಕೊನೆಯ ದಿವಸ ಒಳ್ಳೆಯವನಾಗಿ ಮಾಡಿ ಪರಲೋಕ ஆனா ஆண்டவர் அந்த ரகசியத்தை நமக்கு சொல்லவில்லை. ಆದ್ರೆ ದೇವರು ಕೊನೆಯ ದಿವಸದ ರಹಸ್ಯ ಯಾರಿಗೂ என் ಹೇಳಿಲ್ಲ. நாட்களின் அளவு எவ்வளவு என்பதை எனக்கு தெரியும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳ್ತಾನೆ, ನನ್ನ ಜೀವಮಾನವು ಅಂತ್ಯವೆಲ್ಲವೆಂದು ನಾನು ಎಷ್ಟು ಅಸ್ಥಿರನೆಂದು ನನಗೆ ತಿಳಿಯಪಡಿಸು. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆண்டவராகிய தேவன் நம் உயிரோடு இருக்கும்போது என்ன செய்கிறாராம்? ಕರ್ತನಾದ ದೇವರು ನಾವು ಜೀವಿಸುವಾಗ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? சங்கீதம் 104வது சங்கீதத்திலே ಕೀರ್ತನೆಗಳು 104ನೇ ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை தருகிறீர். ಅವರು ತಗ್ಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರು ಆಹಾರವನ್ನು ಕೊಡುವ ದೇವರು. அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். ಎಲ್ಲವೂ ಕೂಡ ನಿಮಗೋಸ್ಕರ ಕಾಯ್ತಾ ಇದೆ. நீர் கொடுக்க, ನೀವು ಕೊಡುವಾಗ அவைகள் வாங்கிக் கொள்ளும். ಅವುಗಳು ಎತ್ತುಕೊಳ್ಳುತ್ತದೆ. நீர் உம்முடைய கையை திறக்க, ನೀವು ನಿಮ್ಮ ಹಸ್ತವನ್ನು ಎತ್ತುಕೊಂಡು அவைகள் நன்மையால் திருப்தியாகும். ಅವುಗಳೆಲ್ಲ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು நீர் உமது முகத்தை மறைக்க, ನೀವು ನಿಮ್ಮ ಮುಖವನ್ನು ಮರೆಯುವಾಗ திகைக்கும். ಅವುಗಳು ಭಯಪಡುತ್ತದೆ. என்ன அர்த்தம்? ಏನ್ ಅರ್ಥವು? வாழ்நாள் முழுவதும் நமக்கு ஆகாரத்தை தராராம். ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಮಾನವೆಲ್ಲ ನಮಗೆ ಆಹಾರವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவருக்காக காத்து கொண்டிருக்கிறோம். ಅವರಿಗೋಸ್ಕರ ನಾವು ಕಾಯ್ತಾ ಇದ್ದೀವಿ. அவர் கொடுக்கிறாராம், ಅವರು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, நாம வாங்கிக் கொள்கிறோம். ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ತೀವಿ. அவர் கையை திறக்கிறாராம், ಅವರು ಕೈ ಎತ್ತಿದ್ದಾರೆ, நாம நன்மையினால் திருப்தி ஆகிறோமா? ನಾವು ಒಳ್ಳೆದನ್ನ ಹೊಂದಿ ತೃಪ್ತಿಗೊಳ್ತೀವಿ. உம்முடைய முகத்தை மறைக்க, ನೀವು ನಿಮ್ಮ ಮುಖನಾಗಲು ತಂದಿಸುವಾಗ திகைக்கும். ಎಲ್ಲವೂ ಕೂಡ ಭಯಪಡುತ್ತದೆ. நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள, ನೀವು ಅವುಗಳ ಶ್ವಾಸವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು நேற்று வாங்கிட்டார்ல, ದೇವರು ನಿನ್ನೆ ತೆಗೆದುಕೊಂಡ್ರು. விஜய் ஐயாவுடைய சுவாசத்தை வாங்கிட்டார்ல, ನಿನ್ನೆ ವಿಜಯ್ ಅವರ ಶ್ವಾಸವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡ್ರು. சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு ಆ ಶ್ವಾಸವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ ಅದು தங்கள் ಸತ್ತು மண்ணுக்கு திரும்பும். ಅವುಗಳು ತಿರುಗಿ ಮಣ್ಣಿಗೆ ಸೇರುತ್ತವೆ. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நேத்து சுவாசத்தை வாங்கிட்டாரு, ದೇವರು ನಿನ್ನೆ ಶ್ವಾಸವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡರು. இன்னைக்கு மண்ணுக்கு திரும்ப போகிறார். ಇವತ್ತು ಅವರು ಮಣ್ಣಿಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ, ஆகவேதான் ஒரு ಸೇರುತ್ತಾರೆ. பாடலை பாடுகிறோம். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಒಂದು ಹಾಡಾಡ್ತೀವಿ. மனிதனே, ಮನುಷ್ಯ, நீ மண்ணாய் இருக்கிறாய், ನೀನು ಮಣ್ಣಾಗಿದೀಯಾ, மண்ணுக்கு திரும்புவாய், ನೀನು ಮಣ್ಣಿಗೆ ಸೇರ್ತೀಯ. மறவாதே. ಇದು ಮರೆದು ಹೋಗಬೇಡ. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வசனம் சொல்லுது, ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, நீ மண்ணாய் இருக்கிறாய். ನೀನು ಮಣ್ಣಾಗಿದೀಯಾ. என்ன பார்த்து ஒருத்தர் நீ யாருன்னு கேட்டா நான் மண்ணுன்னு தான் சொல்லணும். ಯಾರಾದ್ರೂ ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ನೀನು ಯಾರಂತ ಕೇಳಿದ್ರೆ ನಾನು ಮಣ್ಣಾಗಿದ್ದೀನಿ. வசனம் தான் சொல்லுது. ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, மனிதனே, ಮನಿದ, நீ மண்ணாய் இருக்கிறாய், ಮನುಷ್ಯ ನೀನು ಮಣ್ಣಾಗಿದ್ದೀಯಾ, மண்ணுக்கு திரும்புவாய், ಮಣ್ಣಿಗೆ ಸೇರ್ತಿ. மறவாதே. ಇದನ್ನು ಮರೆತು ಹೋಗಬೇಡ. மறவாதே, மறந்துட கூடாது. ಇದು ಮರೆತು ಹೋಗಬಾರದು. ஆனாலும் கூட ಆದರೆ ಕೂಡ இவைகளுக்கு மத்தியிலே ಇದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ சிருஷ்டிகரை நாம் நினைக்க வேண்டும். ನಮ್ಮ ಸೃಷ್ಟಿಕರ್ತನ ನಾವು ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಳ್ಬೇಕು. சில வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். ಕೊನೆಗಾಗಿ ಸ್ವಲ್ಪ ವಾಕ್ಯನ ಓದಿ ಮುಗಿಸ್ತೀನಿ. யோபுவின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். ಯೋಬು ಗ್ರಂಥ அதுல 7வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 7ನೇ ಅಧ್ಯಾಯ. மனிதனுடைய முடிவு எப்படியா இருக்கிறது? ಮನುಷ್ಯನ ಅಂತ್ಯವು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿದೆ? ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், ನೀವು ಯೋಚಿಸಬಹುದು, ஐயா மரிச்சிட்டு இருக்காரு, ಅಯ್ಯ ಸತ್ತೋಗಿದ್ದಾರೆ, அவர் குறித்து 4 வார்த்தை நல்லதா சொல்லுங்க அப்படின்னு பார்த்தா, ಅಯ್ಯನ ಕುರಿತು 4 ವಾಕ್ಯ ಮಾತ್ರ ಹೇಳಿ ಅಂದ್ರೆ எல்லாம் மறிக்க போறோம், ನಾವೆಲ್ಲ ಸತ್ತೋಗ್ತೀವಿ, மண்ணுக்கு திரும்ப போறோம்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, ಮಣ್ಣಿಗೆ ನಾವು ಸೇರ್ತಿ ಅಂತ ಹೇಳ್ತೀರಲ್ವಾ? நல்ல வார்த்தையை கேட்க வந்தோம், ಒಳ್ಳೆ ಮಾತನ್ನ ಕೇಳಕ್ ಬಂದಿದ್ದೀವಿ, அவரை பற்றி நல்ல செய்தியை கேட்க வந்தோம். ಅವರನ್ನ ಕುರಿತು ಒಳ್ಳೆ ವಾಕ್ಯ, ஆனா எல்லாமே மண்ணுன்றீங்க, ಆದ್ರೆ ಎಲ್ಲವೂ ಮಣ್ಣಾಗಿದ್ದೀರಿ, மண்ணுக்கு திரும்புவீங்க அப்படின்னு சொல்றீங்களே, ಮಣ್ಣಿಗೆ ಸೇರ್ತಿ ಅಂತ ಹೇಳ್ತಿರಲ್ವಾ? என்னையான்ற ஒரு கேள்வி வரலாம். ಇದು ಏನಯ್ಯ ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. வசனம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, மனிதன் தன் நித்திய வீட்டிற்கு போகிற நாள் வரும் பொழுது, ಮನುಷ್ಯನು ನಿತ್ಯ ಮನೆಗೆ ಹೋಗೋ ಸಮಯ ಬರುವಾಗ, துக்கம் கொண்டாடுகிறவள் வீதியிலே தெரியாததற்கு முன்னும் ದುಃಖವನ್ನ ಕೊಂಡಾಡುವ ಜನರು ಬೀದಿಯಲ್ಲಿ சிருஷ்டிகரை நினை. ನಿನ್ನ ಸೃಷ್ಟಿಕರ್ತರ ஞாபಕ ಮಾಡ್ಕೋ. நைட் இங்க நின்னுட்டு இருந்தேன், ರಾತ್ರಿ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದೆ, இந்த பக்கம் போறவங்க அதனால நின்னு என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. ಅಯ್ಯೋ ಜಾಗದಲ್ಲಿ ಹೋಗುವ ಬರೋರೆಲ್ಲರೂ ಕೇಳ್ತಾ ಇದ್ರು, ಏನಾಯ್ತು? ஒருத்தர் இப்படி கேட்டாங்க, ಒಬ್ರು ಹಿಂಗ್ ಕೇಳಿದ್ರು, டாக்டர் அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. ಡಾಕ್ಟರ್ ಅಮ್ಮಗೆ ಏನಾಯ್ತು ಅಂತ ಕೇಳಿದ್ರು, ஏன்னு கேட்டா தெரியல. ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. நான் சொன்னேன், ನಾನು ಹೇಳ್ದೆ, ஐயா மரித்து போனார். ಈ ತರ ವಿಜಯ್ ಅವರು ಮರಣ ಹೊಂದಿದ್ರು. அதுல ஒருத்தர் சொன்னாங்க, ಒಬ್ರು ಹೇಳಿದ್ರು, ஐயோ நல்ல மனுஷன் ஆச்சே, ಅಯ್ಯೋ ಒಳ್ಳೆ ವ್ಯಕ್ತಿ ಅಲ್ವಾ, உலகத்துல நல்லவராய் வாழ்ந்தாரே, ಒಳ್ಳೆಯವರಾಗಿ ಜೀವಿಸಿದ್ರಲ್ವಾ, ஆனா அவருடைய காலங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருந்தது. ಅವರ ಆಯುಸ್ಸು ಕಾಲವು ದೇವರ ಕೈಯಲ್ಲಿತ್ತು. அவர் கூப்பிட்ட உடனே கூப்பிடுதலின் குரலை
ದೇವರು ಕರೆದ ತಕ್ಷಣವೇ ಆ ದೇವರ ಹತ್ರ ಅವರು ಹೋದ್ರು. நமக்கும் துக்கம் கொண்டாடுகிற நாள் ஒன்று வரும். ನಮಗ್ ಕೂಡ ಇದೇ ತರ ಒಂದ್ ದಿವಸ ಬರುತ್ತದೆ. அதற்கு முன்பாக நம்முடைய சிருஷ்டிகரை நாம் நினைக்க வேண்டும். ಆದರೆ ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ನಾವು ಸೃಷ್ಟಿಕರ್ತನನ್ನು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಬೇಕು. அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். யோபு ಗ್ರಂಥ 7ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ முதலாவது வசனம். ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ. பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவா? ಭೂಮಿಯಲ್ಲಿ போராட ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಮನುಷ್ಯನಿಗೆ ದುಡಿಯುವ ವಾಯ್ದೆ ಉಂಟಲ್ಲವೇ? எல்லாத்தையும் முடிச்சிட்டார். ಎಲ್ಲ ಕೆಲಸ ಮುಗಿಸಿದ್ರು. ಎಲ್ಲ ಮುಗಿಸಿದ್ರು. கடைசில என்ன? ಕೊನೆಯಲ್ಲಿ இங்கே நாம் பார்க்கும் பொழுது ನಾವು ನೋಡುವಾಗ நான் படுத்துக் கொள்கிற போது ನಾನು ಮಲಗುವಾಗ எப்போது எழுந்திருப்பேன் ಯಾವಾಗ ಎದ್ದೇಳ್ತೀನಿ என்ற ஒரு ಕೇಳ್ವಿக்குರಿ, ಒಂದು ಪ್ರಶ್ನೆ. இந்த மனிதன் கடைசி நாட்களிலே படுத்து விட்டால் ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಕೊನೆಯ ದಿವಸ ಅವನು ಮಲಗಿದ್ರೆ அவனால் எழும்ப முடியாது. ಅವನ ತಿರುಗಿ ಎದ್ದೇಳಕ್ಕಾಗಲ್ಲ, திரும்பி வர முடியாது, ತಿರುಗಿ ಬರಕ್ಕಾಗಲ್ಲ. ஆகவே தான் 7வது வசனம் வாசிக்கிறோம். 7ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದ್ತೀವಿ, என் பிராணன் காற்றை போல் இருக்கிறது என்றும் ನನ್ನ ಜೀವವು ಗಾಳಿ ಅಂತಿದೆ, என் கண்கள் நன்மையானதை ಕಾಣುವುದಿಲ್ಲ என்றும் நினைத்தருளும். ನನ್ನ ಕಣ್ಣು ಇನ್ನು ಸುಖವನ್ನು ಕಾಣುವುದಿಲ್ಲವೆಂತ ನೆನಪಿಗೆ ಮಾಡಿ. ஐயாவுடைய கண்களில் நீ நன்மையானதை பார்க்க முடியுமா? ಅವರ ಕಣ್ಣುಗಳೀಗ ಸುಖವನ್ನು ಕಾಣುವುದು ಸಾಧ್ಯನಾ? முடியாது. ಇಲ್ಲ. வசனம் தான் சொல்லுது, ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, என் கண்களில் நீ நன்மையானதை காண போவதில்லை. ನನ್ನ ಕಣ್ಣುಗಳು ಇನ್ನು ಒಳ್ಳೆಯದನ್ನ ನೋಡುವಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. ஐயா சொல்லணும்னா அப்படிதான் சொல்ல முடியும். ಈಗ ಅಯ್ಯ ಅವರು ಹೇಳಕ್ಕಾದ್ರೆ ஒரு நாள் வரும், ಒಂದು ದಿವಸ ಬರ್ತದೆ, அந்த நாளிலே ಆ ದಿವಸದಲ್ಲಿ நாம் நன்மையானதை காண முடியாது, ನಾವು ಒಳ್ಳೆಯದನ್ನ ಕಾಣುವುದಕ್ಕಾಗಲ್ಲ. வசனம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. அடுத்து வசனம் வாசிக்கிறோம், 8வது வசனம். 8ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, இப்போது என்னை காண்கிறவருடைய கண்கள் இனி என்னை காண்பது இல்லை. ನನ್ನನ್ನು ನೋಡುವವನ ಕಣ್ಣಿಗೆ ನಾನು ಕಾಣಿಸುವುದಿಲ್ಲ. என்ன அர்த்தம்? ಏನರ್ಥ? இப்ப ஐயாவை பார்க்கிறோம், ಈಗ ಅಯ್ಯನ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஏதோ உயிரற்ற ஒரு சரீரம் இருக்கிறது, ಈಗ ಪ್ರಾಣವಿಲ್ಲದೆ ಒಂದು ಶರೀರವಿದೆ. வசனம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, இப்போது என்னை காண்கிறவருடைய கண்கள் இனி என்னை காண்பது இல்லை. ನನ್ನನ್ನು ನೋಡುವವನ ಕಣ್ಣಿಗೆ ನಾನು ಕಾಣಿಸುವುದಿಲ್ಲ. நாளைக்கு அவரை பார்க்க முடியுமா? ನಾಳೆ ಅವರನ್ನ ಕಾಣಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. முடியாதே. ಆಗುವುದಿಲ್ಲ. இன்றைக்கு ராத்திரி பார்க்க முடியுமா? ಇವತ್ತು ರಾತ್ರಿ முடியாதே. ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இதுதான் என் வாழ்க்கை. ಇದು ಜೀವನದ ಪ್ರಮಾಣ. இதற்கிடையிலே பொறாமை, ಇದರಲ್ಲಿ ನಾವು ಅಸೂಯೆ, பெருமை, ಗರ್ವವು, நான் என்ற எண்ணம், ನಾನೇ ಅಂತ பாவம் செய்து தேவனை மறந்து வாழ்கிறோம். ಪಾಪವನ್ನ ಮಾಡಿ ದೇವರನ್ನ ಮರೆತು ಬಿಡ್ತಾ மனிதனே, ಮನುಷ್ಯ, நீ மண்ணாய் இருக்கிறாய், ನೀನು ಮಣ್ಣಾಗಿದೆಯಾ? மறந்திடாதே. ಇದು ಮರೆತು ಹೋಗಬೇಡ. என் கண்கள் நன்மையானதை காண்பதில்லை. ನನ್ನ ಕಣ್ಣುಗಳು ಒಳ್ಳೆದನ್ನ ಇನ್ನು ಕಾಣುವುದಿಲ್ಲ. ஏன் இதை சொன்னாரு? ಯಾಕೆ ಇದು ಹೇಳಿದ್ರು? உம்முடைய கண்கள் என் மேல் நோக்கமாய் இருக்கிறது, நானோ இல்லாமல் போகிறேன். ನಿನ್ನ ಕಣ್ಣುಗಳು ನನ್ನ ಕಡೆ ಇದ್ದರೂ ನಾನು ಇರುವುದಿಲ್ಲ. நேற்றைய தினத்திலே ஆண்டவருடைய கண்கள் இவர் மேல் நோக்கமாய் இருந்தது. ನಿನ್ನೆ ದಿವಸದಲ್ಲಿ ದೇವರ ಕಣ್ಣು ಇವರ ಮೇಲೆ ದೃಷ್ಟಿ ಇತ್ತು. ஐயாவை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ಅಯ್ಯ ಕುರಿತು ಹೇಳಬೇಕಾದ್ರೆ உண்மையாகவே கடைசி நேரத்திலே ಕೊನೆಯ ಸಮಯದಲ್ಲಿ தேவனோடு உறவாடுகிற ஒரு மனிதனாய், ದೇವರ ಜೊತೆ ಎಷ್ಟು ಐಕ್ಯವುಳ್ಳ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ, பல மணி நேரங்கள் ஜெபிக்கிற மனிதராய், ಎಷ್ಟೋ ಸಮಯ ಪ್ರಾರ್ಥಿಸುವ தேவனை ಮನುಷ್ಯನಾಗಿ, பற்றிக் கொள்ளுகிறவராய் இருந்து ದೇವರ ಮೇಲೆ ಆಶ್ರಯ ಪಟ್ಟವರಾಗಿದ್ದು அவர் போய்விட்டார். ಅವರು ಹೋದ್ರು. கடைசியா என்கிட்ட சொன்ன வார்த்தை, ಕೊನೆಯಾಗಿ ನನ್ನ ಹತ್ರ ಹೇಳ್ದ நான் ಮಾತು, சொன்னேன் இல்லையா, முந்தன நாள், நேற்றில் அதுக்கு முந்தின நாள், ಮುಂದೆ ದಿವಸ ನಾನು ಹೇಳಿದೆ, ஒரு நல்ல மனிதனாய் பார்த்தேன் என்று சொன்னேன் அல்லவா? ಒಂದು ಒಳ್ಳೆ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ನೋಡಿದೆ. கடைசி ஆஸ்பத்திரிக்கு போகும்போது, ಕೊನೆ ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೆ ಹೋಗುವಾಗ, நான் ஓய்வு எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னார். ನಾನು ವಿಶ್ರಾಂತಿಗೆ ಹೋಗ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. நான் ஓய்வு எடுக்க போகிறேன் என்று சொன்னார். ನಾನು ವಿಶ್ರಾಂತಿಗೆ ಹೋಗ್ತೀನಿ. ஆம், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இப்பேற்பட்ட ஓய்வு என்று எனக்கு அப்போது தெரியல. ಇವಾಗ ಈ ತರ ವಿಶ್ರಾಂತಿ ನನಗೆ ಯಾವಾಗ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಡ್ರೆಸ್ பண்ணிட்டு இருந்தாரு, ಚೆನ್ನಾಗಿ ಡ್ರೆಸ್ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ರು, போல்டா பேசினாரு, ತುಂಬಾ ಧೈರ್ಯವಾಗಿ ಮಾತಾಡಿದ್ರು, நடந்தாரு, ಚೆನ್ನಾಗಿ ನಡೆದ್ರು. ஆனா இப்பேற்பட்ட ஒரு ரெஸ்ட் எனக்கு தெரியல. ಆದ್ರೆ ಈ ಒಂದು ವಿಶ್ರಾಂತಿ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இதுதாயா மனிதனுடைய வாழ்க்கை. ಇದು ಮನುಷ್ಯನ ಜೀವನ. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இப்போது கர்த்தருடைய கண்கள் அவர் மேல் நோக்கமாய் இருந்தபடியினால் ದೇವರ ಕಣ್ಣುಗಳು ಆತನ ಕಡೆ அவர் இல்லாமல் போய்விட்டார். ನಾನು ಇರುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவர் கடந்து சென்றாலும் ಅವರು ಆತನು ಹೋದ್ರು, ஆண்டவராகிய தேவன் ನನ್ನ ದೇವರಾದ அவருடைய பிள்ளைகளை விட்டு